ஆமென். ஆமென். ஆண்டு சொல்றாரு, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய இதயத்துல ஒரு கவலை இருக்குன்னா எது நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சியாக்கும். அப்போ ஏற்கனவே ஒண்ணு கவலையோடு இருப்பான், அவன் இதயத்துல பாரத்தோடு இருப்பான். நமக்கு அந்த நல்வார்த்தை இருந்துச்சுன்னா அவனுடைய இதயம் குணப்படும், மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. அப்போ கொடுக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய இருதயம் எப்படியோ அப்படித்தான் நம்ம இருப்போம். வாயில அன்பு பாசம் பயங்கரமா தெரியும், ஆனா இருதயத்துல உள்ளதான் வெளிப்படும். இருதயங்கள் நம்ம யாருன்னு காட்டி கொடுக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அந்த ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுல இருந்து என்ன உண்டாகும்? ஜீவ ஊற்று. அந்த ஊற்று நம்ம வாயிலிருந்து பாய்ஞ்சுனா, அந்த அபிஷேகம் நம்ம வாயிலிருந்து போச்சுன்னா, அது ஒடுங்கி போயிருக்கிற கவலையோடு இருக்கிற அந்த இருதயத்தை வழிபாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எரேமியா 23:13 சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினார், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ வெறுமனே உதட்டினால வாயினால அல்ல, இதயத்தோடு தேடுவீரானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. எசேக்கியேல் 36:26 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினம் உள்ளதாய், மன்னிக்கிற தன்மை இல்லாதபடி, மற்றவர்களை காயப்படுத்துகிற, நான் வாசித்த மத்திய 15ஆம் அதிகாரத்துல 18-19 படிங்க. வாயிலிருந்து புறப்பட்டு வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி படிப்பாங்க? எப்படி இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், தேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே தீட்டுப்படுத்தும். கை கழுவாம சாப்பிட்டு மனசுல தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டு ஆச்சாரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. வெறுமனே மனசுடைய கற்பனைகள், 9ஆம் வசனத்தை படிங்க. மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றான். 8ஆம் வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ முழு இதயத்தோடு நான் தேடணும், இதயத்தை எடுத்து போட்டு எனக்கு சதையான இதயத்தை தாங்க. அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எனக்கு கண்டித்து உணர்த்துவார். என்னுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறட்டும். வெறுமனே முதல்னால நான் கனமளவுல முழு உள்ளத்தோடு இதயத்தோடு நான் அவரை தேடினா அவரை கண்டுபிடிக்க முடியுமே.
ஆமென். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தானே அவன் இருக்கிறான். வாய் பேசு. அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நீங்க நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். இருதயத்துல உள்ள கவலை அவனை ஒடுக்குது, நல்வார்த்தையை அவனை மகிழ்ச்சியாக்குறது. அவன் அப்படி மகிழ்ச்சியாக நல்வார்த்தைகள் பேசுகிற இருதயமாக எனக்கு தாங்க ஆண்டவரே. சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்குது, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், தேடுவேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என்னிடத்திலே வைத்து வைத்து வைத்தேன். தேவனுடைய வசனத்தால் நான் நிரப்பப்பட்டிருந்தேன்னா என் இருதயம் காக்கப்படுமே, பொல்லாத சிந்தனைகள் வராது. என் இருதயத்தின் நினைவு நாள் வாய் பேசும்போது அது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா காணப்படுது. அப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ எனக்கு மாற்றம் எங்க வேணும்? என் இருதயத்துக்குள்ள வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே, சங்கீதம் 51 தாவீது எப்படி சொன்னா, ஆண்டவரே, சங்கீதத்தை 51 அவன் எப்படி கதறினா, சங்கீதம் 51 10ஆம் வசனத்தை படிங்க. தேவனே 51:10. தேவனே சுத்தி இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவாரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். வெறுமனே எனக்கு மன்னிப்பு தேவை, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்களை சிருஷ்டியும் நிலையா தேவனே சுத்தி இருக்க எங்களை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் வசனம் அதே 16, 17 படிங்க. பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அவன் நல்லா அறிஞ்சிருந்தான். ஆண்டவரே, நான் இருதயத்தை நொறுங்கி போய் வந்திருக்கிறேன், என் பாவத்தை குறித்து நொறுங்கி போய் வந்திருக்கேன், என்ன மன்னிங்க என்று சொல்லி அவன் நொறுங்குண்ட இதயத்தோடு தேவனுடைய சமூகத்துல கதறுகிறான். தேவன் நொறுங்குண்ட இதயத்தை புறக்கணிக்க மாட்டாரு. உண்மையா கூப்பிட்டு குரல கர்த்தர் கேட்பார்கள். அவன் அறிந்து தேவனை நோக்கி முறையிடுகிறான். சங்கீதம் 4:15 கூட அப்படி 18 கூட அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க. நொறுங்குண்ட இதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்ப நம்முடைய இதயம் உளப்பட்ட நிலம்போட சாப்பிட்டா இருக்கணும். அல்லேலூயா. நறுங்குண்ட இதயத்தை அல்லேலூயா இருக்கும்போது சங்கீதம் 39:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, தியானிக்கையில அக்னி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது தியானிக்கையில அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட என்னுடைய அக்கிரம இருதயத்தோடு இருந்தோம்னா என் ஜெபம் கூட கேட்கப்படாதுன்னு சொல்லப்படாது. நம்ம ஜெபங்கள் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? பொல்லாத சிந்தனைகள் அக்கிரமம் நிறைந்ததா இருக்கு. அப்படின்னால நம்முடைய ஜபங்கள் கூட கேட்கப்பட மாட்டேங்குது. இப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, தியானிக்கையிலே அக்னி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ ஆண்டவர்னால வெறுமனை சடங்காச்சாரங்களை பண்ணுகிற, கற்பனைகளை போதிக்கிற பரிசேயர்கள் பார்க்கறதுக்கு கையை கழுவி சுத்தமா ஆச்சாரமா இருக்கிற மாதிரி காணப்படும். ஆனா அவருடைய இருதயங்கள் எப்படிப்பட்டது? ஐயோ, அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு பேதுரு சொல்றான். 12ஆம் வசனம், மத்தேயு 15:12. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரடைந்தார்கள் என்று அறிவித்தார். அவர் பிரயோஜனமாக, என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். வெறுமனே இது ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு சடங்காச்சாரங்களை செய்கிற மனுஷனாய் காணப்பட்டான்னா அந்த வார்த்தை கிரியை செய்யாது. அது நடாத நாட்டெல்லாம் பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்க. அவர்கள் குருடர்கள், அவர்கள் குருடர்களாக இருக்கிறாங்க. குருடனுக்கு வழிகாட்டுகிறார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. அதுக்கப்புறம் தான் பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு வாய்க்கிலே போகிறது மனசனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறவரே மனசனை தீட்டுப்படுத்து சொல்கிறதே, இதை வெளிப்பாடுங்கன்னு சொல்லும் போது அந்த சொல்றாரு, வாய்க்குல நீ என்ன சாப்பிட்டாலும் அதெல்லாம் கிளீன் பண்ணிடுது, டைஜஸ்ட் ஆயிடுது, வெளியே வந்துடுது. ஆனா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனசனை தீட்டுப்படுத்துகிறது. வார்த்தைகள் நீ கவனமா இருக்கணும். அல்லேலூயா. தியானம் உங்களுடைய சமூகத்துல உறுதியா இருப்பதாக தேவனுடைய பார்வைக்கு அருமையானதை காணப்படும். வாயுனால் புசிக்கிறவனாக
கனம் பண்ணுகிறவனாக துதிக்கிறவனாக காணப்படுகிறோம். ஆனா அவருடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமா இருக்குது. ஆகவே நம்முடைய ஜெபங்கள் கூட கேட்கப்பட மாட்டேங்குது. அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் அக்கிரமத்தை கொண்டிருக்குமானா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த நாளிலே வாயினால் துதிக்கிறவர்களாக உதடுகளினால் கனமனுகளாக காணப்படாதபடி இருதயம் எப்படி தானியேல் ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் இதயத்தை அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக என்று சொல்லி உண்மையாகவே நாம் ஸ்தோத்திரங்களை இறக்கும் போது, உண்மையாகவே தேவனை கனப்படுத்தி நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் அதில் மகிழ்கிறார். அதை பிரியமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவரை காண முடியும். அவருடைய வசனங்களை தியானித்து அனல் கொண்டவர்களாக அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறது. நல்ல அபிஷேகத்தோடு நம்மளை அழைக்கிறார். அலையிலேயே கத்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த முடியாது. கல்லான இருதயத்தை எடுத்து முடியும், சதையான இருதயங்களை வைக்க முடியாது. நிறைய தேவனுடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம் வசனத்தால் நிரப்பப்பட்ட இருதயமாய் காணப்பட நம்முடைய இருதயத்தின் நிறைவு எப்படியோ அப்படியே வாய் பேசுவோம். நம்ம இருதயத்துல என்ன இருக்குங்கிறத சட்டியில இருக்கதான் ஆப்பில வரும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும். என்னுடைய நாவு எல்லா காவலோடும் ஒரே கப்பலுக்கு முழு சுக்கான் என்னது நாவுதான். நாவுதான் நம்மள டைரக்ஷன் திருப்போம். இப்போ கேட்கிற உடைந்து போன கவலைப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கிறவங்களை ஆறுதல்படுத்துகிற நல் வார்த்தைகள் நம்ம இடத்துல வெளிப்பட முடியாது. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் நம்ம பேச முடியாது. ஆண்டவர் நாவலுக்கு காவலைங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆசிரியப்பட்டதான இந்த காலவேலும் கூட தகப்பண்ணி நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த காலவேளையில ஆண்டவரே நாங்க அப்பா உடைய சமூகத்துல செபிக்கிற நாங்க ஆண்டவரே நன்றி உள்ள இதயத்தோடு கூட ஆண்டவர் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் தகப்பண்ணே. அப்பா இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்துல சேர்ந்து தங்கள் உதவினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொல்லி கத்தாவே இந்த காலவேளையில கத்தாவின் வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா தெரியாம வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுகிறேன். கொடான கொடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இருதயத்தில் நாங்கள் சுத்தம் உள்ளவர்களாக அன்று எப்பொழுதும் ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருதயத்தில் புறப்படுகிறதான பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சார வேட்சித்தனங்கள், களவு, பொய்சாட்சி, தூசணம் இவைகள் எல்லாம் எங்களை விட்டு முற்றிலுமாக நீங்கும்படியாக தேவநாயகத்தர் உதவி செய்வீராக. நினைவு எப்படியோ அப்படியே அவன் வழிகளும் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியாக எங்கள் நினைவுகள், எங்கள் யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் நமக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட எங்கள் தேவநாயகத்தை எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளையே நாங்கள் பேசுகிற பிள்ளைகளாய் மாற உதவி செய்வீராக. எல்லா காவலுடன் இதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா சோதரிக்கிற இந்த காலை வேலை சுத்த இதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இளவரமான ஆவி எங்களுக்கு இருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. ஏசப்பா நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களாக எப்பொழுதும் வேத வசனங்கள் தியானிக்கிறவர்களாக அதன்படியாக எங்க வாழ்க்கையை நாங்க ஆண்டவரை அர்ப்பணித்து வாழுகிற பிள்ளைகளாக இந்த வார்த்தைகளை கீழ்ப்பு நடக்கிற பிள்ளைகளாக உண்மையா இருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் சிறுபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிறீர்களானால் என்னை தேடிகள் கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியாக இந்த காலவேல அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே முழுதத்தோடு கூட நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒவ்வொரு கிட்டி சேரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. அப்பா சோதரிங்க ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்கிற நாங்க ஆண்டவரே அதன்படியாக எங்க வாழ்க்கையில ஆண்டவரை வாழக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத யோசனைகள் இதயத்திலிருந்து புறப்படாதபடி நல்ல வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து புறப்பட தேவநாயகத்தில் எங்களுக்கு உதவி செய்வீராக. வெறுமனே சடங்காச்சாரங்களை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக அல்ல தகப்பனே. அப்ப உண்மையாய் நேசிக்க ஆண்டவரே சோதரிக்கிறோம். நீங்கள் இந்த பரிசுத்த எங்க வாழ்க்கையில காணப்பட எங்கள் ஒவ்வொரு நம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. இருதயம் இருக்குள்ளது மகா கெழுதுமா இருக்குதுன்னு சொல்லிக்கீங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தில் இருக்கிறதான எல்லா விதமான அசுத்தியான காரியங்களையும் ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற வழி எங்களுக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகள் நடத்தும்படியாக
இந்த காலை வேளையில எங்களை ஒவ்வொரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில காணப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் துதிக்காதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து நீ கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொரு மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில நல்ல ஒரு தேவ செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேவ செய்தியின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே சோதரம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே சோதரம் செய்கிற ஊழியத்தை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டீங்க. அப்படியாக கர்த்தரை பெறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை பார்க்கலாம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லிட்டீங்க. பிரதருக்குள்ளாய் ஆண்டவரே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அநேகர் கண்டு அநேகர் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மனித ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழிய எல்லைகளை விரிவுபடுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நீங்க கொடுங்க ஆண்டவரே. அந்த மும்பை பட்டணத்திலே ஆண்டவரே அவரை கொண்டு நீங்க வைத்திருக்கிற திட்டங்களை தீர்மானங்களை இந்த தேவநாயகத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவர் மகனுக்கு கற்றுக் கொடுத்து நாங்களும் அதன் மூலமாக கற்றுக்கொள்ள அதன்படியாக எங்க வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து வாழ எங்களை ஒவ்வொரு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கொடுத்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகள் செய்கிற மகள் ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே மகனோடு செய்கிற அந்த ஊழியத்துல தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. நல்ல ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை மகளுக்கு நீங்க கொடுங்கப்பா. கர்த்தரை தெரிகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்கிறீங்களே அப்படியாக ஒரு நன்மை குறைபடாதபடி அந்த குடும்பத்தின் தேவனாய் கர்த்தர் இம்மட்டுமா நடத்தி கொண்டு வருகிறீங்களே கொடான கொடி நன்றி ஏசப்பா. தேவி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது ராஜா. அப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவனாய் கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாதபடி ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் இன்னும் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அநேகருக்கு சாட்சியா நிற்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய போற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அப்படி ஊழியத்தை செய்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அந்த ஒருவர் எனக்கு ஊழிய செய்தால் பிதாவான கனம் பண்ணுவேங்கிறீங்க. அப்படியாக எல்லா கணத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்து இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களுக்கு யோஜனமுள்ள சாட்சியாக அவர்கள் எடுத்து பயன்படுத்த போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிரதரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலையை நீங்க ஆசீர்வதிங்க, செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களுக்கு இப்படி சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய விசேஷத்தை நாளைக்கு அவர் கொடுத்து நீங்க வழிநடத்த போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நன்மை காலை ஜபக்குழுவை நேசித்து எங்களோடு கூட பயணித்து இவன் நாட்களாக எங்களுக்கு அநேக ஆலோசனைகளையும் அநேக வேத வசனங்கள் மூலமாக திட்டமும் தெளிவாக எங்களோடு கூட பேசி விதைத்திருக்கிறதான எல்லா விதமான காரியங்களையும் வேதனைகளையும் என் தேவநாயகத்தின் மகன் மூலமாக ஆண்டவர் எடுத்து போட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறதான பிரதரை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ அறியாது விட்டால் பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பேங்கிறீங்க. அப்படியாக செய்ய போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல அந்நிதிகாலத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க பாத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவசித்த மாத்திரம் எங்க வாழ்க்கை நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி, சொல்லாதபடி, பேசாதபடி, சிந்திக்காதபடி, நடக்காதபடி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளா எங்களை ஒரு கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, பிரயோஜனமான காரியங்களை கற்றுக் கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறீங்களே எனக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பகுதியிலும் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட எங்களை நடத்தினீரே எனக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு தேவ செய்தியை எங்களுக்கு கொடுத்தீரே எனக்கு நன்றி செலுத்துகிறோம். விதத்துல ஆண்டவரே இருக்கிறதா எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு ஆண்டவரே தேவ சமுதிர உண்மையா நீ ஆராதிக்க நீ துதிக்க நாமத்தை உயர்த்த எங்களை ஒரு கிருபை பாராட்டுவீராக. அப்படியே நீங்க செய்ய போற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டுபடினால் இதில் களிப்புண்டு மதித்தக்கதான காரியங்களை செய்வீராக. நாள் முழுவதும் செய்கிற வேலைகள் எடுக்கிற முயற்சி எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எங்களை உங்க ஊழியக்கார குடும்பங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுப்பேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை ஐசா ஒருவருக்கே செலுத்துவேன். இந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.